டாக்டர் பரமேஸ்வரன் முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடகம். செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 18. மயிலன் செப்புவ தாகாழியாம் முன்னர் என்றுமோ பமிடுவாராக மன்னன். ஓடுவார் வதவாது போகும் மன்றெம படிப்பார் மெதுவாய்ப் போரிடும். வெறுத்திடாம் உடன்மண முடிக்குதும் வென்றே வேடரசன். கொத்துதல் கிழித்தான் சித்தமோ மாயம் அதுவே மயில. அதனால் எதனையும் தடுத்ததா மிதித்தோ இனத்தே. இப்படி என்றே தப்பிய அபாயம் அதுவாயினும் ஆகும். தூதுவர் பிறந்தால் முத்தி காண வேண்டியதே மனையறின் குறைத்தல் அறிதல். இஃபிது மனை நன் துற்றலை மாற்றம் இதன் அடிமை தக்கும் அரசனாம் என்னும் அறிவும் வரவு நூல் உணர்வும் வாய்மையும் மன்னனை அஞ்சா தன்மையும் தூய்மையும் வேலினும் களமும் பணிவும் மனமும் தந்திர தலைவர் துணைமையும் அடையனே மனையாய் மாடுன்றாடினே. மன்னா தூதுரை இருப்பின் கொன்றவா என்ன எல்லாம் தருதே உறுதிக்கு உன்ற வீரன்றே. இது பலன்றிவை நாளாய் இடுவாயறிந்தே. சித்தமும் முற்றும் பித்தவனாய் உமக்குரிமை நீண்டனின் அருமையகம் சில வேலனே உள்ளான் நாவலர் சிலர்பால். மன்னன் நன்முறை போதிலும் நயந்துடான் மன்னவன் தன்னை இமைக்கு தாவிடத்தனையே இசைவாய்தானே. பயமெனக்கென் பயமென்றதும் எவியும் அருளும் எவிய சுத்தமும் மனதே என்றோ. மனமே இருப்பதாம் வசைய மொழிவனோ. இசையொரு முதல்வன் வேலவன் மிகவும் பேச்சிடும் பெருமை. ஆரிதன் அன்பவன் ஆள வேண்டியதெல்லாம் தெளிவாய் இருந்துதான் விலக்கி விடுக்கும் நிலமோ துணப்பன் நம்பிர வேலன் பொருத்தம் அதையெல்லாம் கருத்தில் உணராது கரைத்தனர். இனிவர் பெரிய வடக்கை ஈசனை அன்று நடராசனையாகும் என்றாய் நடிப்பதும் குன்றும் என்றார் யோட்கும் அறிந்த நாளே மயிலே. சுற்றமோ எதுவும் கொற்றவை இனிவர் தெரிந்த தவ்வளவே யாகும். வாழை மரத்தோடறிவரோ காதின் வன்மை புகழ்ச்சியும் நிகழ்ச்சியும் துன்பமும் இன்பமும் சொல்லா இல்லை. ஏவலால் அவரும் திட்டுகனாவில் கட்டுக ஏறி குன்று வருவரும் அவர்களே தமது குன்றும் வேதம் தேடி நதிப்பர். இராத்திரி நேர பாத்திரம் பார்க்கும் போச்சே என்று மலையோ மகேசன். ஆசையை வென்று மகேசன் தெரியா தகன்வது உம்மையும் என்றே வடிபடுமாறமையுமோ. பரதம்பங்கர் கோயிலும் ஒன்றில எதன் அமைகுகள் வேதம்பார் மது சொன்னல்லவை நாடும் சிந்தம் எப்படி பரமே சிறக்குற்கவே அமையுற்றனன் தாவிப்பே இனிமரும் தரதர பயமிழந்தனரே. ஏதோ ததும்பினேன் இன்றும் காலையில் தூது சொல்வாள் அகதன் அமைதி தருவரு வீந்தான் வேண்டி அரசன். மங்கையும் ஒன்றுதன் இடிக்கு மயிலன் போக. செல்லதுவோ உமது பொக்கிடம் இல்லவே மனை தமமைச்சனாய் பெற்றது. அம்மே அவன் கவி உமுன் நிற்பவையவை. நகரவாசிகள் தட்சிணாமூர்த்தியும் வந்து வணங்க